ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து பீட்ரூட்டு முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் மாதிரி கட் பண்ணி வச்சு வதக்கி, பெரிய வெங்காயம் ஒரு நார்மல் சைஸ் இருக்கட்டும். அதில் வெங்காயம் வதங்கட்டும். ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும். ஒரு தக்காளி போட்டு நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி தான் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் உப்பு லைட்டாக போட்டிங்கன்னா அது வதங்கிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு தக்காளி போதும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. சொன்ன மாதிரி தான் வதங்கணும். நல்லா உப்பு போட்டிங்கன்னா எல்லாம் போட்டோம் சீக்கிரம் வதங்கிடும். பூண்டு இஞ்சி பேஸ்ட் லைட்டாக போட்டுக்கோங்க. எதுக்கும் போடுறது நல்லது. ஏன்னா உடம்புல இருக்க ஏதோ வாயு ட்ரபிள், ஏதோ கேஸ் எல்லாம் ஒன்றும் கேஸ் வாயு ட்ரபிள் ஒன்றும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு இல்லைன்னா பூண்டு இஞ்சி சேர்த்திக்கிறனால உடம்புல ஜீரணம் கேஸ் ட்ரபிள், ஏதோ வாயு ட்ரபிள் உள்ள பொருள் சாப்பிட்டதுனால ஏதோ கேஸ் இருந்துச்சுன்னா அது வெளியேறிடும். உடம்புக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்தது பீட்ரூட்டு போட்டுக்கோங்க. திருவி வச்சுருக்கேன் பீட்ரூட் நல்லா தோலை சீவிட்டு திருவி வச்சுருக்கேன் ரெடியாக. போட்டு வதக்கிக்கோங்க நல்லா. அதோட கொஞ்சம் கிரேவி, தக்காளி வெங்காயம் கிரேவி, பூண்டு இஞ்சி பேஸ்ட் கிரேவி இருக்குது, அதில் போட்டு நல்லா பெரட்டி கிளறி விடுங்க. உப்பு ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம், அதையும் போடணும். உப்பு கம்மியாகவே சாப்பிட்லாம். உப்பு கம்மியாக சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அதுவே நம்ம உடம்புல உப்பு சத்து சர்க்கரை சத்து இருக்கிற அளவு இருந்தால், நார்மலாக இருந்தால் போதும். நம்ம அளவுக்கு மீறி அதை எடுத்துக்க வேணாம். சர்க்கரையில் வெள்ளை சர்க்கரை அதிகம் சாப்பிட்டு. இப்போ வந்து மூணு முட்டையும் நல்லா உடச்சி ஒரு கப்பில் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து அப்படியே அந்த பீட்ரூட்டோட ஒரு 2 கிளறி விடுங்க. அதே கொஞ்சம் கிரேவி மாதிரி இதாகிடும், ட்ரை ஆகிடும். அப்படியே கிளற நல்லா போட்டு கிளறிட்டே இருங்க. அதே மாதிரி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை ஆகிடுச்சு. அடுத்தது கடைசியாக தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. தேங்காய் அப்படியே திருவி வச்சுக்கோங்க இல்லையா, அதை அப்படியே போட்டு ஒரு கிளறி வைக்கணும். அதனால் அந்த தேங்காய் பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த காயோடு சேர்த்து அப்படியே கிளறி விட்டால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சுகர் இருக்கிறவங்கெல்லாம் சர்க்கரை, அதாவது என்ன சொல்கிறது, சர்க்கரை கம்மியாக சாப்பிட்றது. இன்னொரு விஷயம், தேங்காய்லாம் கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது தான். தேங்காய் இல்லாமல் கூட இந்த பொரியல் பண்ணலாம். முட்டையும் பீட்ரூட்டும் போட்டு கூட பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ட்ரை ஆகிட்டும். ஓரளவுக்கு அந்த தண்ணியெலாம் சொல்லி நல்லா வரன்னு ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து மல்லித்தலை கூட போடலாம். நல்லா இருக்கான்னு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.